வணக்கம். நாலடியாரில் 31வது அதிகாரமாகிய இரவு அச்சம் என்ற அதிகாரத்திற்குள் நாம் இப்பொழுது நுழைகிறோம். இரவு என்றால் யாசித்தல், அதாவது ஒருவர் மற்றொருவரிடம் சென்று ஒரு பொருளை கேட்டு வாங்குவதாகும். அச்சம் என்றால் அஞ்சுதல், அதாவது இரத்தலுக்கு அஞ்சுதல். ஆகவே இரவச்சம் என்பது ஒருவர் பிறரிடம் சென்று ஒரு பொருளை யாசிப்பதற்கு பயப்படுதல் என்று பொருளாகும். இவ்வதிகாரம் அதை பற்றி கூறுவதாகலே இந்த பெயரை பெற்றது. இறப்பது ஒரு மானக்கேடான தொழில். ஆதலின் மானத்தை காப்பாற்ற வேண்டுவோர்க்கே இரவச்சம் இன்றியமையாதது. ஆதலின் இது மானம் என்ற அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டது. இரவு, அச்சம் என்ற இரண்டுமே தொழிற்பெயர்கள். இரவச்சம் அப்படின்னா அது வேற்றுமை தொகை. அதாவது இரத்தலுக்கு அஞ்சுதல் என்று விரிந்தால் அது 4ஆம் வேற்றுமை தொகை. இரத்தலை அஞ்சுதல் அப்படின்னா அது 2ஆம் வேற்றுமை தொகைன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த அதிகாரம் யாசித்தலை விட்டு தீவினை விட்டு ஈட்டல் பொருள் என்பதற்கு இணங்கி நல்ல வழிகளில் பொருளை தேட வேண்டும் என்பதை உணர்த்துவதால் இந்த அதிகாரம் பொருட்பாலில் உள்ளது. இப்பொழுது நாம் பாடலுக்குள் செல்வோம். நம்மாலே ஆவர் இந்நல்கூர்ந்தார் எஞ்ஞான்றும் தம்மால் ஆம் ஆக்கம் இலர் என்று தம்மை மருண்ட மனத்தார்பின் செல்பவோ தாமும் தெருண்ட அறிவினவர். இந்த ஈட்டடியில் இருக்கிற தெருண்ட அறிவினவர்ங்கிறது தான் எழுவாய். தெருண்ட அறிவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தெளிவான அறிவுடையவர்கள். தெருண்ட அறிவினர்னா தெளிவான அறிவுடையவர்களும் செல்பவோ, 3வது அடியில் ஈற்றில் இருக்கு பாருங்க, செல்பவோ தாமும்னு. அந்த தாம்ங்கிறது அசை. அப்போ தெருண்ட அறிவினர் செல்பவோ, தெளிவான அறிவுடையவர்கள் தமக்கு வறுமை வந்த காலத்திலும் பொருளை யாசித்தற்கு செல்வார்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி எதிர்மறை பொருள். அது செல்பவோ அப்படின்னா செல்ல மாட்டார்கள் என்று பொருள் தரும். சரி, இந்த தெளிந்த அறிவுடையவர்கள் எங்கே செல்ல மாட்டார்கள்? மருண்ட மனத்தார்பின். மருண்ட அதாவது தம்மை மருண்ட மனத்தார்பின் செல்பவோ, செல்ல மாட்டார்கள். தம்மை அப்படிங்கிற இடத்துல அது உருபு மயக்கம். அது தமக்குள் அப்படின்னு வரணும். தமக்குள் மருண்ட மனத்தார். மருண்ட அப்படின்னா மயங்கின, அதாவது அறிவின்மையின் காரணமாக அவர்களுக்குள்ள ஒரு மயக்கம். அதுதான் தமக்குள் மருண்டங்கிறது தம்மை மருண்டன்னு வந்திருக்கிறது, உருபு மயக்கம். தம்மை மருண்ட மனத்தார்பின், மனத்தை உடைய பணக்காரர் பின்னே தெளிவான அறிவுடையவர்கள் செல்ல மாட்டார்கள். அவன் ஏன் அப்படி தமக்குள் மயங்கினான்னா, எப்படி மயங்கியிருக்கான்ங்கிறது முதல் 2 அடிகளில் வருது. அவங்க அந்த அந்த பணக்காரனை நோக்கி யாசிப்பதற்காக சொல்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து என்ன சொல்லுவானாமா, இப்படி சொல்லுவான் பாருங்க. முதல் 2 அடி, நம்மாலே ஆவர் இந்நல்கூர்ந்தார். அதாவது நாம் ஏதோ காசு கொஞ்சம் கொடுக்கறதுனால இவங்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. அந்த இறந்து வந்தவனை பார்த்து இழிவாக இந்த பணக்காரன் சொல்கிறான், நம்மாலே ஆவர் இந்நல்கூர்ந்தார் எஞ்ஞான்றும். எஞ்ஞான்றும்னா எப்பொழுதுமே, அதாவது அது முற்றுமை. ஒரு காலத்தில் கூட தம்மால் ஆம் ஆக்கம் இலர். இவனாக முயற்சி செஞ்சு உழைச்சி ஒரு பைசா கூட இவன் சம்பாதிக்க மாட்டான். எஞ்ஞான்றும் தம்மால் ஆம் ஆக்கம். ஆக்கம்னா ஏதாவது ஒரு செல்வமோ ஏதோ. இலர் என்று இவன்கிட்ட இவன் உழைச்சி ஒன்றுமே சம்பாதிக்க மாட்டான். இவன் கையில் ஏதோ ஒரு 2-3 காசு இருக்குதுன்னா அது நம்மாலே ஆவர் இந்நல்கூர்ந்தார். இந்நல்கூர்ந்தார்னா வறியவர். இந்த வறியவர்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குல்ல, இவங்கிட்ட இருக்கிற காசு நான் கொடுத்த காசு அப்படிங்கிறார். நம்மாலே அப்படிங்கிறார். என்னாலேன்னு சொல்லியிருக்கணும். என்னாலேன்னு சொல்லாமல் நம்மாலே அப்படின்னு சொல்கிறான்னா அவன் பீத்திக்கிறான்.
அந்த பணக்காரன் தன்னை உயர்த்தி கொள்ளுதல் பொருட்டு தன்மை பன்மையாக சொல்கிறான். என்னாலேங்கிறதுக்கு பதிலாக நம்மாலே என்று சொல்கிறான். அப்படி சொல்லித் திரிபவன் பின்னால் இந்த தெருண்ட அறிவினர் செல்ல மாட்டார்கள் என்பது இந்த பாடலின் பொருள். திருப்பி இந்த பாடலை ஒரு முறை படிப்போம். நம்மாலே ஆவர் இந்நல்கூர்ந்தார் எஞ்ஞான்றும் தம்மால் ஆம் ஆக்கம் இலர் என்று தம்மை மருண்ட மனத்தார்பின் செல்பவோ தாமும் தெருண்ட அறிவினவர். இப்போ தெளிவாக இருக்கு. அதாவது யாசிக்க வந்த அந்த ஏழையை நோக்கி, இவர் எம்மாலேயே கையில் கொஞ்சம் காசுடையவராக வாழ்கின்றார், தம் முயற்சியால் பொருள் தேடும் திறமை எதுவும் உடையவர் அல்லர் இவர் என்று தற்பெருமை பேசி மயங்கும் அறிவுள்ள அந்த பணக்காரனிடத்தில் அறிவு உடையவர்கள், அறிவு தெளிவுடையவர்கள் வறுமைப்பட்ட காலத்திலும் பொருளை யாசிப்பதற்காக செல்ல மாட்டார்கள் என்பது இந்த நாலடியார் பாடலின் கருத்து.